அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான இந்த வருடத்தினுடைய ரஜபினுடைய மாதம் பிறக்க இருக்கிறது. அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படுகிற 4 புனிதமான மாதங்களில் கட்டுப்பட்டது ரஜபினுடைய மாதம் என்பது. எனவே இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த இரவில், ரஜபு பிறக்கக்கூடிய அந்த முதல் இரவில் அதற்கான சிறப்பு என்ன என்பதையும், இந்த மாதத்தில் நாம் அதிகம் ஓத வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் நிறைந்த பரக்கத் நிறைந்த துஆ என்ன என்பதையும் தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முழுமையாக இறுதி வரை தொடர்ந்து இதை பாருங்கள். வல்ல அல்லாஹ் சிறந்த நற்பலனை உங்களுக்கும் எனக்கும் தருவான் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, 5 முக்கியமான இரவுகள் இருக்கிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகனார். 5 இரவுகள் இருக்கிறது. லா துரத்து ஃபீஹின்ன அத்துஆ. அந்த 5 இரவுகளிலே கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது, அல்லாஹ் அதை திருப்பி அனுப்புவதே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பையும் மிகுந்த பற்றுதலையும் பெற்ற சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அந்த 5 இரவு என்ன அப்படின்னா, முதல் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லைலத்து அவ்வலு லைலத்தின் மின் ஷஹரி ரஜப். ரஜபினுடைய முதல் இரவு, பிறை பார்த்த அந்த இரவு ஒன்று. 2வது சொன்னாங்க லைலத்து நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. 3வது சொன்னாங்க ஜும்மாவுடைய இரவு, வியாழன் மாலை வெள்ளி இரவு. அந்த ஜும்மாவுடைய இரவு இருக்கிறதே, அந்த இரவில் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹு தாலா மீட்டு கொடுப்பதே கிடையாது, அதை மறுப்பதே கிடையாது. 4வது சொன்னாங்க லைலத்துல் ஃபித்ர். 5வது லைலத்துல் நஹர், பெருநாள் இரவு. அதாவது ரமதானுடைய பெருநாள், ஈகை திருநாள் இருக்குது அல்லவா, நோன்பு பெருநாள், அந்த பெருநாளினுடைய இரவு, பெருநாள் பிறை பார்க்கப்பட்ட அந்த இரவு. அடுத்து துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய அந்த யௌமுன் நஹர், ஹஜ்ஜி பெருநாள் இருக்கிறதே, அந்த பெருநாளுடைய இரவு. இந்த 5 இரவுகளுமே முக்கியமானது. இதில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பதே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த 5 இரவுகளில் முக்கியமான ஒரு இரவு ரஜபினுடைய முதல் இரவாக இருக்கிறது, ரஜப மாதத்தினுடைய முதல் இரவாக இருக்கிறது. அந்த இரவிலே நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுப்பது கிடையாது. நமக்கான உலக ஆகிரத் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த இரவிலே, இரவு மக்ரிபிலிருந்து துவங்கி அதிகாலை ஃபஜர் வரை நீளமாக இருக்கக்கூடிய இந்த இரவிலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்வோம். 1. அடுத்த செய்தி என்னன்னா, ரஜபு மாதம் பிறந்து விட்டாலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவாவை ஓதச் சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துவா அது? இந்த துவாவை அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை தேடியும், முக்கியமாக எதிர்வர இருக்கக்கூடிய புனிதமான ரமதானுன் மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையோடும் ஆசையோடும் கேட்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதையும் நாம் இன்னைக்கு இரவிலிருந்தே நாம் ஓத துவங்கி விடுவோம். ரமதான் வரை நாம் ஓதிக்கொண்டே இருப்போம். வல்ல அல்லாஹ் நபிகள் எந்த பரக்கத்தை இந்த துவாவிலிருந்து பெற முடியும் என்று சொன்னார்களோ, அந்த முழுமையான பரக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தரட்டும். புனிதமான ரமதானுடைய அந்த மாதத்தையும் அடைந்து அந்த மாதத்திலே அதிகப்படியான நல்லமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும். என்ன துவா அது? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நீ பரக்கச் செய்வாயாக. ரமதான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை, நசீபை எங்களுக்கு தருவாயாக. இதுதான் இந்த துவாவினுடைய பொருள். மறுபடியும் சொல்லுகிறேன், முக்கியமான துவா இது. ரஜபு மாதம் பிறை தெரிந்ததிலிருந்து நாம் ரமதான் வரை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டிய முக்கியமான துவா இது. பரக்கத்தை பெற்றுத்தருகிற துவா இது. ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நசீபையும் பெற்றுத்தரக்கூடிய துவா இது. எனவே எல்லோரும் இதை மனனம் செய்து ஓதி வருவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்து புனிதமான ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நசீபாக்குவாயாக என்ற பொருள்பட இருக்கிற இந்த துவாவையும் நாம் மனனமிட்டு ஓதி வருவோம். இன்றைய இரவை நாம் கண்ணியமாக இதை நாம் எதிர்கொள்வோம். மிகச்சிறந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அளிக்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து தௌபா செய்வோம், பாவ மன்னிப்பு கேட்போம். நமக்கான கோரிக்கைகள் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் இந்த புனிதமான
துவா மறுக்கப்படாத இந்த ரஜபினுடைய முதல் இரவிலே அல்லாஹ்விடத்திலே தொழுது துவா செய்வோம், தௌபா நஃபீல் தொழுவோம், ஹாஜத் நஃபீல் தொழுவோம், அல்லாஹ் நமக்கு செய்த அருளுக்காக வேண்டி சுக்ரியா நஃபீல் தொழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். இப்படி என்னென்னவெல்லாம் தொழ முடியுமோ, என்னென்னவெல்லாம் துவா செய்ய முடியுமோ அதையெல்லாம் நாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்திலே நாம் செய்துவிட்டு நம்முடைய இந்த இரவை சிறப்பாக கழிப்போம். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ரஜபின் மூலமாக என்னென்ன பரக்கத்தெல்லாம் அல்லாஹ் தர இருக்கிறானோ, எந்தெந்த அருளையெல்லாம் இந்த உம்மத்திற்கு உலகத்திற்கு அல்லாஹ் தர இருக்கிறானோ அதை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.